இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துணைவேந்தர்கள் மேட்டரில் உச்சநீதிமன்றம் மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுத்தது. அதுக்கு இங்கே இருக்கிற உச்சநீதிமன்றத்தை விட மாநில உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய உயர்வா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுது. இங்கே இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் மிஸ்டர் சுவாமிநாதன், மிஸ்டர் லட்சுமி நாராயணன் என்ற 2 நீதியரசர்கள் அதுக்கு தடை போட்டிருக்காங்க. அப்போ அமலாக்கத்துறை செயல்பாடுகளும் நீதித்துறையின் சில செயல்பாடுகளும் நாம் எதற்காக நாம் சுதந்திரம் பெற்றோம், எதற்காக அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினோம், பேச்சுரிமை, எழுத்துரிமை, நமக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டம் பல உரிமைகளை பறிக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் வருது. இந்த டாஸ்மாஸ்கில் ஒரு அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் அமலாக்கத்துறை நுழைந்து மிகப்பெரிய ஒரு அதிகாரிகளே மனம் நொந்து சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, அமலாக்கத்துறை எங்களை டார்ச்சர் செய்கிறாங்க, தூங்க விடாமல் இரவெல்லாம் விசாரணை செஞ்சாங்கன்னு சொல்கிறது ஒரு வேதனையான விஷயம். காரணம் என்னென்னா, இப்போ யாரோ ஒருத்தர் வீட்டில் போய் ரெய்ட் பண்ணுறாங்க, அவர் பணம் நிறைய சேர்த்துட்டாருன்னு அவரை நீங்கள் என்ன பண்ணுறது, எந்த வகையில் சேர்த்தீங்கன்னு பண்ணுறது. அது டாஸ்மாஸ்க்ன்றது அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியை போய் நீங்கள் தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுறது அது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது. உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பு கொடுத்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன்.